வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் சாப்டரில் ஃபார்மல் சார்ஜ்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம், அதில் ஆக்டட் ரூல்னா என்னன்றதை பற்றியும் பார்த்தோம். இன்னைக்கு அதே லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மாலிகுலில் ஃபார்மல் சார்ஜ்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மாலிகுலையும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்லாம் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணி தான் ஒரு மாலிகுலை கிரியேட் பண்ணுது அல்லது ஒரு காம்பவுண்டு கிரியேட் பண்ணுது. அந்த ஒவ்வொரு ஆட்டமுக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா செர்டைன் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜை பற்றி சொல்கிறது தான் ஃபார்மல் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. எஃப்சி அப்படிங்கிறது ஃபார்மல் சார்ஜை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது. ஸோ எஃப்சி ஆஃப் an atom in a Lewis structure is equal to total number of valence electrons in the free atom minus total number of non-bonding electrons. Non-bonding electrons அப்படிங்கிறது lone pair electrons தான் அப்படி சொல்றாங்க. minus 1/2 total number of bonding electrons. Bonding electrons அப்படிங்கிறது shared electrons தான் bonding electrons சொல்றாங்க. இந்த ஃபார்முலா பார்க்கும்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்ன சார் இவ்வளவு பெருசா இருக்கு இந்த ஃபார்முலா, இதை நம்ம பார்த்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அதையே நம்ம சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா FC is equal to valence electrons in neutral atom மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம். இதுதான் அந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்க்கறது. ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குமா ஃபார்மல் சார்ஜில் மாலிகுல்ஸில் கால்குலேட் பண்ணும்போதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மல் சார்ஜ் கிடைக்குதோ அதே தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, இது கொஞ்சம் உங்களுக்கு மினிமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் பாண்டட் ஆட்டம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாலிகுல்ஸ்க்கும் எப்படி ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதை இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஃபார்மல் சார்ஜில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது ஓசோன் மாலிகுல். ஸோ ஓசோன் மாலிகுல் லீவிஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கு. இதுக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு ஆட்டமுக்கும் நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். லீவிஸ் ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இதில் 2 எலக்ட்ரான் இருக்காங்க, இதுலேயும் 2 எலக்ட்ரான் இருக்காங்க, இதுலயும் பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார்முலா என்ன சொல்லுது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம் மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம்னு சொல்றாங்க. இதான் அந்த சிம்பிள் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நம்பரிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1ன்னு வச்சுப்போம், இதை 2ன்னு வச்சுப்போம், இதை 3ன்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் 1 ஆட்டம் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் ஆட்டம், இவருக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஃபார்முலா என்ன சொல்றாங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம். இந்த ஆக்சிஜன் ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன, 6. ஓகேவா? நமக்கு தெரியும் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்னன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஆக்சிஜன் ஆட்டமுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இவரு யார் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காரோ அந்த பாண்டிங்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. ஓகேவா? 1 2 3 4 5. அப்போ 6 minus 5 is equal to என்ன, +1. நெக்ஸ்ட் நம்பர் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இவருக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ செகண்ட் எடுத்துப்போம். செகண்ட் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன, 6, அது நமக்கு தெரியும், மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1 2 3 4 பாண்டிங்ல இருக்காங்க இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்போ 6 minus 6 is equal to 0. சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம் எடுத்துப்போம். தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் ஆக்சிஜன் ஆட்டம் 6, அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி ஆட் பண்ணணும், 1 2 3 4 5 6 பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் இருக்காங்க இல்லையா, அப்போ 7. அப்போ 6 minus 7 is equal to -1. அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஆட்டம், செகண்ட் ஆக்சிஜன் ஆட்டம், தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம், 3 பேருக்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த மாலிகுல் நியூட்ரலா இருக்குன்றது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா +1 -1 ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுதா. அப்போ இந்த மாலிகுல் நியூட்ரலா இருக்கு, அதனால தான். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா CO3 2-. CO3 2- நம்ம லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல கார்பன் ஆட்டம் இருக்கும், சரௌண்டிங்ல 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், 2-. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணிடணும். கார்பன் ஆட்டமுக்கு 1 2 3 4. ஓகேவா? ஸோ 3 ஆக்சிஜன் ஆட்டமுக்கும் 2 3 4ன்னு கொடுத்துருக்கோம், சென்ட்ரல் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமுக்கு 1ன்னு கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கு ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எடுத்துப்போம். கார்பன் ஆட்டமுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணலாம். கார்பன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன, 4. ஓகேவா? ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் நியூட்ரல் ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டமுக்காக தான் நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கார்பன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் எப்படி சொல்லுவோம், 1 2 3 4. இங்க 1 2 3
4 சரியா. ஸோ 4 minus 4 is equal to 0. அப்போ கார்பன் ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் 0. நெக்ஸ்ட் 2 இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டமுக்கு நம்ம 2னு கொடுத்துருக்கோம். இவருக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் பாண்டட் ஆட்டம் 1 2 3 4 5 6 இங்க இருக்கு இல்லையா 1 7. அப்போ 6 minus 7 is equal to -1. நெக்ஸ்ட் தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம் பார்ப்போம். தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் பார்ப்போம். ஆக்சிஜன் ஆட்டம்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் ஓகேவா 1 2 3 4 5 6 7 இந்த பாண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் சேர்த்துக்கணும். அதுதான் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் சொல்றோம். அப்போ 1 2 3 4 5 6 7. இப்போ 6 minus 7 is equal to -1. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆக்சிஜன் ஆட்டமுக்கு இப்போ ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 minus 1 2 3 4 5 6 புரியுதா 1 2 3 4 5 6 சரியா. அப்போ 6 minus 6 is equal to 0. இப்போ டோட்டலா ஃபார்மல் சார்ஜை கால்குலேட் பண்ணுங்க. -1 வருதா அப்போ 2 வருதா அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அப்போ அந்த CO3 2 க்கு ஃபார்மல் சார்ஜ் 2 எப்படி வந்துச்சுன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பாத்தீங்க அப்படின்னா இப்படி தான் நம்ம ஃபார்மல் சார்ஜை CO3 2 க்கு கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா HNO3 நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட்க்கு லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆட்டமுக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணிடுறோம். இந்த நம்பரிங் பண்றது உங்க விருப்பம். எந்த ஆட்டமுக்கு வேணாலும் நீங்க என்ன நம்பரிங் வேணாலும் கொடுக்கலாம். பட் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கரெக்டா ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நைட்ரஜன் ஆட்டமுக்கு பார்ப்போம். நைட்ரஜன் ஆட்டமுக்கு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 5. ஸோ 5 minus வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் 1 2 3 4 ஏன்னா ஒவ்வொரு பாண்ட்லயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. அப்போ 1 2 3 4. ஸோ 5 minus 4 is equal to +1. நெக்ஸ்ட் செகண்ட் யாரு ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6 minus 1 2 3 4 5 6. ஸோ 6 minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் தேர்ட் வருவோம். தேர்ட் ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 minus 1 2 3 4 5 6 சரியா. அப்போ 6 minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 minus 1 ஓகேவா. ஸோ 1 minus 1 is equal to 0. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6 minus 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. ஸோ 6 minus 7 is equal to -1. அப்போ நைட்ரிக் ஆசிட்ல சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு +1 இருக்கு, இங்க ஒரு -1 இருக்கு. அப்போ மாலிகுல் நியூட்ரலா இருக்கு சரியா. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபிஃப்த் ஆக்சிஜன் ஆட்டம்ல ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு பிளஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ மாலிகுல் நியூட்ரலா இருக்கு. நெக்ஸ்ட் another எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் H2SO4 சல்ஃபரிக் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பாசிபிள் தான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் படி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சல்ஃபர் 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பரிங் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சல்ஃபர் ஆட்டமுக்கு ஃபார்மல் சார்ஜ் பார்ப்போம். சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 minus வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டட் ஆட்டம் அதான் ஃபார்முலா சொல்லுது. அப்போ 1 2 3 4. இப்போ 6 minus 4 is equal to +2. நெக்ஸ்ட் 2 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ 1 2 3 4 5 6. அப்போ 6 minus 6 is equal to 0. ஏன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 சொல்லுவோம். -6 எப்படி வந்துச்சு 1 2 3 4 5 6 பாண்டிங்ல இருக்குது இல்ல 2 எலக்ட்ரான். சோ அந்த 2 எலக்ட்ரான் சேர்த்தோம்னா 6 வரும். 6 minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் தேர்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 minus 1. சோ 1 minus 1 is equal to 0. ஓகேவா. நெக்ஸ்ட் 4 யாரு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 minus 1 2 3 4 5 6. அப்ப 6 minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் 5 ஃபிஃப்த் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 minus 1 பாண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான். ஸோ 1 minus 1 is equal to 0. நெக்ஸ்ட் 6 டாப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன ஆக்சிஜன் ஆட்டமுக்கு 6 minus 1 2 3 4 5 6 7. ஸோ 6 minus 7 is equal to -1. நெக்ஸ்ட் செவன்த் ஆக்சிஜன் ஆட்டம் கீழே இருக்குல்ல பாட்டம்ல. ஸோ பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன நமக்கு தெரியும். ஆக்சிஜன் ஆட்டமுக்கு பொதுவாக 6 minus 1 2 3 4 5 6 7. ஸோ 6 minus 7 is equal to -1. அப்போ இந்த லீவ்ஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுல் நியூட்ரலா தான் இருக்கு. எப்படி இங்க +2 இருக்குது, இங்க -1 இருக்கு. அப்போ இந்த சல்ஃபரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் நியூட்ரலா தான் இருக்குது. நெக்ஸ்ட் அதுவே இன்னொரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. இவருக்கு இப்ப நம்ம அதே மாதிரி ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம். 1 2 3
4 5 6 7. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சல்ஃபருக்கு பார்ப்போம். நம்பர் 1 சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6 6 minus 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டில் இருக்கு இல்லையா சல்ஃபர் ஆட்டம், சென்டரில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ஆட்டம் எப்படி இருக்குது, ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் கூடயும் டபுள் பாண்டில் இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ 6 minus 6 is equal to 0. நெக்ஸ்ட் செகண்டுக்கு வருவோம். செகண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 நமக்கு தெரியும் ஆக்சிஜன் ஆட்டம்க்கு. 1 2 3 4 5 6. 6 minus 6 is equal to 0. தேர்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 minus 1. 1 minus 1 is equal to 0. Next fourth left side இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 நமக்கு தெரியும். 6 minus 1 2 3 4 5 6. 6 minus 6 is equal to 0. Next fifth left side இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1 minus 1. So 1 minus 1 is equal to 0. Next sixth யாரு டாப்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 6 minus 1 2 3 4 5 6. 6 minus 6 is equal to 0. Next பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் 7th பார்ப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6. அப்போ 6 minus 6 is equal to 0. அப்போ ஃபுல்லாவே பாருங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 0 0 0 0. அப்போ இந்த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் எப்படி இருக்குது சல்ஃபரிக் ஆசிட் நியூட்ரலா தான் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபார்மல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இது மூலமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்டெட் ரூலோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூல். ஆக்டெட் ரூல்னா என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம் என்ன செய்யுது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல எப்படியாவது 8 எலக்ட்ரானை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக தான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்படி இன்வால்வ் ஆகும் பொழுது யார் எலக்ட்ரானை லாஸ் பண்றாங்களோ அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணி எப்படியாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 8 எலக்ட்ரானை மெயின்டைன் பண்ணுது. அதாவது இனட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்றாங்க. ஏன் அப்படி அட்டைன் பண்றாங்க? அதுதான் ஹை ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? அப்போ இந்த ஆக்டெட் ரூல்ல சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்ன லிமிடேஷன்ஸ் கேட்டீங்கன்னா பீரியாடிக் டேபிள்ல எல்லா எலிமெண்ட்டுமே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 8 எலக்ட்ரானை தான் மெயின்டைன் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ யாரெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டா இருக்காங்கன்னு பார்ப்போம். LiCl. இந்த LiCl பாத்தீங்க அப்படின்னா இந்த குளோரின் ஆட்டம்க்கு 8 எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு. ஏன் 7 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸா இருந்தாங்க, அவருக்கு 1 எலக்ட்ரான் கிடைச்சா போதும் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணுவாரு. சோ லித்தியம் டொனேட் பண்ண அந்த 1 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஆக்டெட் ஆயிட்டார். ஓகே, பட் லித்தியம் அதே மாதிரியே 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்றாருன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன் லித்தியம் ஆட்டம்க்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 தான். அப்போ இந்த 1 எலக்ட்ரான் 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணணும். அதாவது இந்த லித்தியம் ஒரு ஆட்டம் என்ன செய்யணும் 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணும். அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா இம்பாசிபிள். ஏன் அப்படின்னா லித்தியம் அட்டாமிக் நம்பர் படி பாத்தீங்க அப்படின்னா 3 தான். சோ 3 புரோட்டான் இருக்காங்க, 7 எலக்ட்ரான் கெயின் பண்ணும். அது ரொம்ப இம்பாசிபிள், அது சான்ஸ் இல்லை. இதை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள்ல எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அயனைசேஷன் என்தால்பி இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். ஏன் 7 எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறது. அப்போ இவர் பாத்தீங்கன்னா லித்தியம் ஆட்டம் இவருக்கு ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆகுறது இல்லை. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பெரிலியம் சென்டர்ல இருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. இங்க 2 பேருமே ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. சோ 2 எலக்ட்ரான் தான் இருக்காங்க, பட் இவருக்கு வேண்டியது 6 எலக்ட்ரான். பட் யார் யார் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிருக்காரு? ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். சோ ஒரு எலக்ட்ரான் தான் டொனேட் பண்ணுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பெரிலியம்க்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 1, இவர் மேக்ஸிமம் 1 எலக்ட்ரான் தான் கெயின் பண்ண முடியும். அப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா டபுளட் ஃபாலோ பண்றாங்க, 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டாங்க. பட் சென்டர்ல இருக்கக்கூடிய பெரிலியம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்ணல. நெக்ஸ்ட் லாஸ்டா பாருங்க, B3 குளோரின் ஆட்டம் இருக்கு, போரான். சென்டர்ல இருக்கக்கூடிய போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 3. அப்போ 3 எலக்ட்ரானை ஒவ்வொரு குளோரினுக்கும் கொடுத்து என்ன செய்யுது ஆக்டெட் ரூலை குளோரின் ஆட்டம் கம்ப்ளீட் பண்ணிச்சு. ஓகே, பட் சென்டர்ல இருக்கக்கூடிய போரான் ஆட்டம் அதே மாதிரியே இவர் ஆக்டெட் ரூலை ஃபாலோ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் இருக்குது. போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான் இருக்குது, பட் 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணாதான் இவருக்கு ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் அது சாத்தியம் இல்லாம இருக்குது. அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா போரான் ஆட்டம் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்ணல. ஓகேவா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட் எலக்ட்ரான் மாலிகூல்ஸ். அது என்ன ஆட் எலக்ட்ரான் மாலிகூல்ஸ்னு கேட்டீங்கன்னா மாலிகூல்ஸ்ல அதாவது லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ்ல நம்பர் ஆஃப் நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க சேர்த்து கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆட் நம்பர் எலக்ட்ரான்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? பட் நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 2 3 4 5 கரெக்டா தான் இருக்குது. ஆக்சிஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 2 3 4
5 6 அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் நான் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். இதை நம்ம நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு பார்ப்போம். நைட்ரஜன் டை ஆக்சைடு இதுலேயும் பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் நான் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஆட் பண்ணி பாருங்களா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஆட் நம்பர் எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கும். பட் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஆட்டம் என்ன 1 2 3 4 5 6. நைட்ரஜன் ஆட்டம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 1 2 3 4 ஒரு எலக்ட்ரான் இல்லை பாருங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் பாருங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 7 இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸ்ட்ராவா இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜன் ஆட்டம் பாத்தீங்கன்னா பிளஸ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் இவர்கிட்ட லாஸ் ஆயிருக்கு. எப்படி லாஸ் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டமுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன 5 1 2 3 4 தான் இருக்கு. பட் அந்த ஒரு எலக்ட்ரான் எங்க போனுச்சு அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இல்லையா, இவர்கிட்ட இந்த 2 எலக்ட்ரானுமே டொனேட் பண்ணியிருக்காரு. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரெண்டுமே யாரோடையதுன்னு கேட்டீங்கன்னா சென்டர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆட்டம் உடையது. இது என்ன மாதிரியான பாண்டுன்னு கேட்டீங்கன்னா கோஆர்டினேஷன் பாண்டுன்னு சொல்லுவோம். அது என்ன கோஆர்டினேஷன் பாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆட்டம் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நெய்பர் ஆட்டம்க்கு டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்மேஷன் பண்றது. இவர் ஷேர் பண்றது கிடையாது. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எலக்ட்ரானை ஷேர் பண்ணல, நைட்ரஜன் ஆட்டமே 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இந்த ஆக்சிஜன் ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாரு. அப்படி 2 எலக்ட்ரானை நைட்ரஜன் ஆட்டமே டொனேட் பண்றதுனால இங்க என்ன ஆயிடுது, உங்களுக்கு பிளஸ் சார்ஜ் ஆயிடுது. அப்போ இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கு பிளஸ்னு கொடுத்துருக்கோம், ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் ஆட்டமுக்கு மைனஸ்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜன் ஆட்டம் கெயின் பண்ணிருக்கு எக்ஸ்ட்ராவா. ஓகேவா. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னா என்னன்னு பார்ப்போம். அது என்ன எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்றோம், எல்லா எலிமெண்ட்டுமே அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 8 எலக்ட்ரானை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்றோம். பட் அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் நம்ம இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னு சொன்னோம். இந்த எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னு சொல்லும்பொழுது 8 எலக்ட்ரான்ஸ் தாண்டியும் சம் எலிமெண்ட் என்ன செய்யுது, எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னு சொல்றோம். எங்கெல்லாம் இந்த எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப் டு செகண்ட் பீரியட் எலிமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் இருக்காது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அப் டு செகண்ட் பீரியட் எலிமெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி பாத்தீங்கன்னா செகண்ட் ஷெல் வரைக்கும் s ஆர்பிட்டல் p ஆர்பிட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் தேர்ட் ஷெல்ல இருந்து தான் d ஆர்பிட்டல் f ஆர்பிட்டல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்போ தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்ல இருந்து தான் எப்படி இருக்கும் எக்ஸ்பேண்டட் ஆக்டெட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறது pf5. அப்போ சென்டர்ல பாஸ்பரஸ் இருக்கு, சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 5 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்காங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ்க்கு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5 3s2 3p3, அதாவது நியான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2 3p3. அப்போ 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இவருக்கு இன்னும் எத்தனை எலக்ட்ரான் வேணும் ஆக்டெட் ரூலை கம்ப்ளீட் பண்றதுக்கு 6 7 8 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தா போதும். பட் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பாஸ்பரஸ்க்கு மட்டுமே. அப்போ நம்ம என்ன சொல்றோம், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல 8 எலக்ட்ரான்ஸ் தான் மெயின்டைன் பண்றது ஆக்டெட் ரூல்னு சொல்றோம். பட் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் ஆகுது பாருங்க, 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேல போகுது பாருங்க. அந்த மாதிரி போகும்போது நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்பாண்டட் ஆக்டெட்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி பாத்தீங்கன்னா 3s2 3p3 1 2 3. ஸோ ஆர்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது 3d எம்டி ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்குது. டி ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் கிடையாது. இப்போ பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது, அதாவது சென்டர்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஒவ்வொரு ஃப்ளோரின் ஆட்டம் கூடயும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். எங்க ஷிஃப்ட் ஆகும், 3d ஆர்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா 1 2 3 4 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் இல்லை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளோரின் ஆட்டம் இருக்காங்க இல்லையா, அந்த 5 ஃப்ளோரின் ஆட்டம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி என்ன செய்யறாங்க, இப்போ பேர் ஆயிடும். இப்போ அப்படி பேர் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடும். யாரு கூட, சென்டர்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃப்ளோரின் ஆட்டம் பாஸ்பரஸ் கூட இந்த மாதிரி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது சென்டர்ல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ்க்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யறாங்க, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல கெயின் பண்றாங்க. அப்போ எக்ஸ்பாண்டட் ஆக்டெட்டா இருக்கு. நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம், SF6. இங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல சல்ஃபர் ஆட்டம் இருக்கும், சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா 6 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கும். இங்க சல்ஃபர் ஆட்டம் எக்ஸ்பாண்டட் ஆக்டெட்டை ஃபாலோ பண்றாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ சல்ஃபர் ஆட்டமுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்போ எக்ஸ்பாண்டட் ஆக்டெட்டா இருக்கு. எப்படின்றது பார்ப்போம். சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 3s2 3p4, நியான் கான்ஃபிகரேஷன் 3s2 3p4. தேர்ட் ஷெல்ல
6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? ஆர்பிட்டலில் s ஆர்பிட்டலில் 1 2 1 2 3 4. ஏன்னா p ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. அப்போது இது 3s, இது 3p, இது 3d. 3s 3p 3d. இப்போ இந்த சல்ஃபர் ஆட்டம் என்ன செய்றாங்க? ஃப்ளோரின் ஆட்டம் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இங்க எலக்ட்ரான் ஷிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும். இங்க இருக்கக்கூடிய 3p ஆர்பிட்டல் இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேர் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதுல ஒரு எலக்ட்ரான் இங்க 3d ஆர்பிட்டல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த 3s ஆர்பிட்டல்ல பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதுல ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகி 3d ஆர்பிட்டல்ஸ்க்கு போகும். அப்போ 1 2 3 4 5 6 வந்துரும் இல்லையா. அப்போ 1 2 3 4 5 6. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்யும்? ஃப்ளோரின் ஆட்டம் ஒவ்வொரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி என்ன செய்வாங்க? இங்க பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிடுவாங்க. அப்போ எக்ஸ்பாண்டட் ஆக்டேட்டை யார் ஃபாலோ பண்ற? சல்ஃபர் ஆட்டம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு ஃப்ளோரின் ஆட்டம் என்ன செய்றாங்க? ஒவ்வொரு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்கி பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்க. அப்போ இந்த சல்ஃபர் ஆட்டம்ல 12 எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியுது. அப்போ இதெல்லாம் எக்ஸ்பாண்டட் ஆக்டேட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்டேட் ரூல்ல சம் டிராபேக்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். டிராபேக்ஸ் ஆஃப் தி ஆக்டேட் தியரி. ஆக்டேட் தியரியில சம் டிராபேக்ஸ் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். நோபல் கேசஸ் ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். நோபல் கேசஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நோபல் கேஸ் அப்படிங்கிறது இனர்ட் கேஸ் எலிமெண்ட்னு சொல்றோம். இனர்ட் கேஸ் எலிமெண்ட் மோஸ்ட்லி யாருக்கூடையும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண மாட்டாருன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்? மோஸ்ட்லி இனர்ட் கேஸ் எலிமெண்ட் எல்லாருமே கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆட்டமாக இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கூடையும் பாண்ட் ஃபார்மேஷன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுறது இல்லை. ஏன்னா ஃபுல் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ண மாட்டாருன்னு தான் சொல்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா XeF2, கிரிப்டான் F2, XeOF2 இந்த மாதிரி நிறைய இனர்ட் கேஸ் எலிமெண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்க சம் எலிமெண்ட் கூட. அப்போ இந்த இடத்துல ஒரு क्वेश्चन மார்க் வருது. ஆக்டேட் ரூல் என்னாச்சு? ஏன்னா ஆக்டேட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டுமே இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்காக தான் ஓடுறாங்கன்னு சொல்லுது. அதனால தான் இவங்க ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறாங்க. அப்படி இன்வால்வ் ஆகும்பொழுது எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆக்டேட் ரூலை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுது. பட் இனர்ட் கேஸ் எலிமெண்ட்டே பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்களே, அவங்களும் சம் எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்றாங்களே, அப்போ ஒரு क्वेश्चन மார்க் வருது இல்லையா? அப்போ இது ஒரு டிராபேக்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா does not explain shapes of the molecule. shapes of the molecule பத்தி ஆக்டேட் தியரியில சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் படி இருக்கக்கூடிய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா மாலிகூல்ஸ், அது கூட பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஷேப்ஸ் கிடையாது. அப்ப இந்த ஷேப்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டடி பண்றதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஷேப்ஸ் தானே தவிர லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா does not explain relative stability of molecule based on energy. அதாவது ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கும் ஸ்டெபிலிட்டி இருக்குது, அந்த ஸ்டெபிலிட்டியை பத்தியும் பேசவே இல்லைன்றது தான் தேர்ட் பாயிண்ட். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் ஆக்டேட் தியரியில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ். அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபார்மல் சார்ஜ் என்னன்னு பார்த்துருக்கோம், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆக்டேட் ரூல் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் டிராபேக்ஸ் ஆஃப் ஆக்டேட் தியரி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.